We demand you apologize. I cannot apologize. I never made a mistake. அப்பாலஜைஸ்லாம் பண்ண முடியாது, என் பிளட்ல அது கிடையாது. தவறு செய்யாதப்ப நான் எதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணணும்? பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளருக்கு பதிலடி கொடுத்த பழைய வீடியோக்களை பாஜகவினர் வைரல் செய்து வருகின்றனர். பத்திரிகையாளர்களை பார்த்து குரங்குன்னு சொல்றது அது ஒரு மெத்தட். பத்திரிகையாளரை பார்த்து யாரும் குரங்கு என்று சொல்லவில்லை. பத்திரிகையாளரை பார்த்து ஒரு நிமிஷம் நான் திரும்ப பதில் சொல்றேன் கேளுங்க. அதுக்கு பதிலும் சொல்லியிருக்கேன் சென்னையில். பத்திரிகையாளரை பார்த்து யாரும் குரங்கு என்று சொல்லவில்லை. பத்திரிகையாளரை பார்த்து குரங்கு போல ஏன் தாவி தாவி வந்து என்னைய பேச விடாமல் பைட் எடுக்கிறீங்கன்னு தான் சொல்லியிருக்கோம். ஆனால் இரண்டும் வேறு. அண்ணே குரங்கு, நீங்கள் பத்திரிகையாளர் குரங்கு எங்கேயும் சொல்லு. நான் சொல்வதை மாற்றி பேசுவான் கிடையாது. அண்ணா ஒரு நிமிஷம் தலைவரே ஆர்குமெண்ட் சேக் இது ஆர்குமெண்ட் சேக் எடுத்துக்கலாம். இந்த டாபிக் எடுத்ததனால நான் வெளிப்படையா சொல்றேன், ரெண்டுமே ஒண்ணுதான். அண்ணா என்னை பொறுத்தவரை ரெண்டும் ஒண்ணு கிடையாது. அண்ணா ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்க. என்னை பொறுத்தவரை அண்ணா இங்க பாருங்க தலைவரே, கடலூர் பிரஸ் மீட் யாரும் கூப்பிடல தலைவரே. கடலூர் பிரஸ் மீட்லாம் முடிச்சாச்சு. யாரு கூப்பிட்டா? கடலூர்ல யாரு கூப்பிட்டா? மரியாதை கொடுத்து பேச யாரு மரியாதை கொடுத்து யாரு பேசல? ஒரு நிமிஷம். உங்களுக்கு தெரிந்த தமிழ்ல அண்ணா இல்லைண்ணே குரங்கு மாதிரி சொன்னது ஒண்ணு நீங்க நினைச்சா நான் எதுவும் செய்ய முடியும். என்னை பொறுத்தவரை இருங்க தலைவரே சொல்றதை கேளுங்க. புலி மாதிரி வந்தான். ஒரு நிமிஷம். புலி மாதிரி பிரான்னா நீங்க புலியா? சரி, புலி மாதிரி தாண்டுங்க. இல்லைண்ணா அவர் வந்து புலி மாதிரி கேள்வி கேட்டார். இன்னைக்கு ஷபீர் அகமது புலி மாதிரி கேள்வி கேட்டார். கிடைச்சவங்க நான் பார்க்கலாம். இது அனைத்துமே ஓமை. அண்ணா இங்க பாருங்க தலைவரே, இது அனைத்துமே ஓமை. குரங்கு மாதிரி. அண்ணே ஒரு நிமிஷம். அக்கா இல்ல அக்கா நீங்க சொல்றது கேளுங்க. அக்கா ஒரு நிமிஷம். யூ லிசன் டு மீ அக்கா. நீங்க சொன்னீங்க தவறு என்று இருந்தால் வேறப்ப பண்ண சொல்லுங்க. வேறப்ப பண்ண நீங்க ஒரு பிரஸ் மீட்ல வந்து ஏலம் போடுறீங்க, ஒரு பிரஸ் மீட்ல இந்த மாதிரி பேசுறீங்க. அவருடைய பேக்ரவுண்ட் நாளைக்கால ரிலீஸ் பண்ணட்டுமா? ஒரு நிமிஷம். ஆனா பத்திரிகையாளர் மேன்மைக்காக இருங்க. இவங்க கேட்ட கேள்விக்காக நான் எந்த மனிதரை 1000 2000 3000 சொன்னமோ நாளை காலையில் அந்த மனிதருடைய ப்ரொஃபைல் நான் ரிலீஸ் பண்றேன். தவறா நினைக்கூடாது. நீங்க தவறா நினைக்கூடாது. ஐ எம் ரிலீசிங் ஹிஸ் ப்ரொஃபைல். ஓகேனா? ஐ எம் ரிலீசிங் ஹிஸ் ப்ரொஃபைல். நீங்க நான் யாரையும் சொல்ல ஸ்பெசிஃபிக்கா அவரை பார்த்து மட்டும்தான் சொன்னேன். நீங்க கேள்வி கேட்டதுக்காக நாளைக்கு காலையில் எந்த பத்திரிகையாளர் 1000 2000 சொன்னனோ அவர் ப்ரொஃபைலை ரிலீஸ் பண்ணுவேன். அந்த நிறுவனம் தவறா நினைச்சக்கூடாது. அந்த நிறுவனத்தினுடைய ஓனர்கிட்ட நான் வாட்ஸ்அப்பில் அதை அனுப்பியிருக்கேன். சொன்னதுக்கான காரணத்தை நான் சொல்லியிருக்கேன். அவருடைய போஸ்ட் எடுத்து போட்டிருக்கேன். பல விஷயங்களை சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு நிமிஷம். அதனால் தயவு செஞ்சு இது பத்திரிகையாளருக்கு இது வைக்காதீங்க. இது 1 to 1 இருக்கிறது மட்டும்தான். அந்த பத்திரிகையாளர் நீங்கள் ஏலம் போட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த பத்திரிகையாளர் சேம்பருக்கு வந்தார். நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க. எங்கிட்ட டீ குடித்தார். நான் சொன்னேன், சகோதரரே உங்களுக்கு ஐடியாலஜி இருக்குது, பத்திரிகை கேள்விக்கு அதை கொண்டு வராதீங்க. ஓப்பனாக கேளுங்க, ஓப்பனாக பதில் சொல்கிறீங்க. ஐடியாலஜியோட கேள்வி கேட்டனால தான் உங்களுக்கும் எனக்கும் தனி மனிதனாக பேசுகிறோம். அது மாநில தலைவரோ பத்திரிகை கிடையாது. இப்போ நான் சொல்றேன், ரிலீஸ் பண்ணல. சொல்றது கேளுங்க. காரணம் கட்சியில ஒரு நிமிஷம். ஒரு கட்சியில தவறா இருக்கக்கூடிய ஒருத்தரை பத்தி நீங்க சொல்லும் பொழுது நாங்க நடவடிக்கை எடுக்கும் பொழுது, பத்திரிகையில தவறா இருக்கும் பொழுது நான் சொல்லும் பொழுது நீங்க நடவடிக்கை எடுக்கல. யாருங்கண்ணா? அண்ணா இருங்கண்ணா ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. சொல்றது கேளுங்க. அண்ணா நீங்க பத்திரிகையில ஒருத்தர் தவறு செய்யும் பொழுது நீங்க கேட்கறீங்க, ஆக்ஷன் எடுக்கிறோம். பத்திரிகை நண்பர்கள் சொல்லும் பொழுது நான் எவிடன்ஸ் கொடுக்குறேன், நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க. நான் எவிடன்ஸ் கொடுக்குற ஆக்ஷன் எடுக்கிறீங்களா? அண்ணா நான் வந்து அண்ணா ஒரு நிமிஷம். நான் பத்திரிகையாளரை பத்தி நான் எவிடன்ஸ் கொடுக்குறேன், நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்களா? நான் கொடுக்குறேன். நிறுவனத்துக்கு கொடுத்து பிரஸ் நோட்டை ரிலீஸ் பண்றேன். சில பத்திரிகையாளரை பத்தி ரிலீஸ் பண்றேன், ஆக்ஷன் எடுக்கிறீங்களா? அதெல்லாம் வேண்டாம். அதுக்குள்ள போகாதீங்க. இண்டிவிஜுவலா டார்கெட் பண்ணலாம். அண்ணா இண்டிவிஜுவல் அண்ணா we can agree to disagree sir. இந்த விஷயத்துல we can agree to disagree. என்னுடைய பாயிண்ட்ல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். ஆனா ஜர்னலிஸ்டுக்கு என்னைய மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுத்த ஒரு ஆளு, ஜர்னலிஸ்ட் என்னைய விட ரெஸ்பெக்ட் கொடுத்தாலும் நீங்க காட்டுங்க. உங்களதுனா தனி அஜெண்டாவா இருக்கு சில பேர்த்துக்கு.
ஆர்எஸ் பாரதி அண்ணன் சொன்னா ஒரு கண்டனம், ஆர்எஸ் பாரதி அண்ணன் வந்து சொன்னா ஒரு கண்டனம், இவரு சொன்னா ஒரு கண்டனம். மேடம் அது பாயிண்ட் இல்ல, யாரு பண்ணாலும் நீங்க சமமா பார்க்கணும். குரங்கு மாதிரி குரங்குங்கிறது இட்ஸ் a mischievous agenda. நீங்க வந்து சன் டிவில இருந்தா ஒரு டார்கெட் பண்றது இல்ல எந்த டிவி சேனல்ல அந்த பத்திரிக்கையாளர் வேலை பார்க்கறாரோ அது அவருடைய வேலை. சன் டிவி நடுநிலைமை சேனல் நீங்க சொல்றீங்களா? சன் டிவி நடுநிலைமை சேனல் நீங்க சொல்றீங்களா? கலைஞர் டிவி நீங்க நடுநிலைமைன்னு சொல்றீங்களா? சன் டிவி ஒரு நிமிஷம், இங்க இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை அண்ணா தயவு செஞ்சு சன் டிவி நடுநிலைமைன்னு சொல்லி உங்க தரத்தை தாழ்த்திக்காதீங்க. சன் டிவி நடுநிலைமைன்னு சொல்லி சன் டிவி நடுநிலைமை it has got a fixed agenda, it is run by a party. How can you call it a news channel? How can you call it a neutral channel? சன் டிவி முரசொலி நடுநிலைமைங்கிறீங்களா? ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. முரசொலி பத்திரிகை நடுநிலைமையா? கிடையாது. நீங்க அப்படி இருந்தா நான் குற்றம் சாட்டல. சன் டிவி has got an agenda, கலைஞர் டிவி has got an agenda, முரசொலி has got an agenda. They are not neutral channel, they belong to a political party. அவங்களுக்குலாம் அஜெண்டா இருக்கு. தயவு செஞ்சு சன் டிவி முரசொலி அதுக்கு ஈக்குவலா உங்களை கொண்டு வந்துறாதீங்க. உங்களுக்குலாம் தரம் இருக்கு, இதெல்லாம் கொண்டு வராது. சன் டிவி கலைஞர் டிவி சன் டிவி எந்த நிறுவனத்துல இருந்தாலும் அது எப்படி ஒத்துக்க முடியும்? அண்ணே ஒரு நிமிஷம், வேலை செய்யறவங்க போற நியூஸ் போடுறாங்களா? வேலை செய்யற நியூஸ் போடுறாங்களா? அதெல்லாம் கிடையாது. பத்திரிகைக்கு அஜெண்டா இருக்கு, பத்திரிகை மரியாதையாக நேர்மையாக நாணயமாக 99% பத்திரிகையாளர் இருக்கின்றீர்கள். நேர்மையாக நாணயமாக நடத்துகின்றோம். எங்களுக்கு ரைட்டியஸ் ஆங்கர் நியாயமான கோபம் சில பத்திரிகையாளர்கிட்ட இருக்கு. ஏன்னா வே ஆஃப் ரிப்போர்ட்டிங், மிஸ்சீவியஸ் ரிப்போர்ட்டிங். We demand you apologize. I cannot apologize. I never made a mistake. அப்பாலஜைஸ்லாம் பண்ண முடியாது, என் பிளட்ல அது கிடையாது. தவறு செய்யாதப்ப நான் எதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணணும்? அதுக்கு மேல நீ கவர் பண்றது கவராது உங்க இஷ்டம். ஒரு நிமிஷம், நீங்க அமைதியா நீங்க நியூஸை கவர் பண்ணலாம், என் நியூஸை பிளாக் அவுட் பண்ணலாம், அது உங்க இஷ்டம். நான் தப்பு பண்ணாதப்ப நான் அப்பாலஜைஸ்லாம் பண்ண முடியாது. I leave it to your wisdom. If you think press has to boycott Annamalai, if somebody has got a fixed agenda, I am not inviting. You say okay. ஒரு நிமிஷம் அண்ணா, ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, இது உங்களுக்கு விடுறேன். நீங்க அண்ணாமலை என்ன தவறு பண்ணிட்டாங்க நீங்க நினைச்சா என்னை பைகாட் பண்றதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. நான் தவறு பண்ணல, அதனால மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. தவறு பண்ணாதப்ப நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும். ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் வித் அஜெண்டா ஜேர்னலிஸ்ட். அஜெண்டா வச்சு என்னை பைகாட் பண்ணணும் நண்பர்கள், உங்களோட இண்டிவிஜுவல் டெசிஷன் எடுத்தீங்கன்னா ஐ வெல்கம் இட், நோ ப்ராப்ளம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.